ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஆயுத பூஜைன்னு தான் நாங்கள் சைக்கிள் வண்டியெலாம் தொடச்சிட்ருக்கோம். எங்கள் பாப்பா எங்கள் தாத்தா சைக்கிளை தொடச்சிட்டு இருந்துச்சு. எங்கள் பக்கத்து வீட்டு காளையாக டாக்கு வந்துச்சு. அதை பார்த்தா தான் அந்த பாப்பா பயந்துக்கிட்டு ஓடிடுச்சு. எங்கள் அப்பா பைக்கை தொடச்சிட்டு இருந்தாங்க. நான் எங்கள் அம்மாவோட எஸ்ஆரை தொடச்சிக்கிட்டு இருந்தேன். எல்லா வண்டியும் தொடச்சி முடிக்கிறங்காட்டி எனக்கு டயர்டாயிடுச்சு. ஆயுத பூஜை இருந்தால் இப்படி தடுக்க சொல்கிறாங்களோ தெரில. வீட்லேயே ஜன்னல் கதெல்லாம் துடைக்க சொன்னாங்க, வண்டியை துடைக்க விட்டுட்டாங்க. தரையெல்லாம் துடைக்கலை, ஓட்டிகிட்ருக்காங்க. தரையை நிறுத்திட்டு தான் துடைக்கணும். தறி வெட்டுறாங்களே, எங்கள் அப்பாவும் தறி வெட்டுறாங்கன்னு தொடச்சிருவாங்க. எங்கள் பாப்பா எங்கள் தாத்தா சைக்கிளை போட்டு தொடன்னு துடைக்குது. நான் தான் சுத்தமாக தொடச்சேன், கிஷோர் தான் சுத்தமாக தொடக்கலை. நான் என் சைக்கிளில் சுத்தமாக பல்பலன்னு தொடச்சிட்டேன். நான் தாத்தா சைக்கிளில் மருந்திலும் தழிச்சிட்டேன், கிஷோர் மருந்தியும் தொடக்கலாம். பிரகதி ஒழுங்காகவே துடைக்கல, நான் தான் சூப்பராக துடைச்சேன். அந்த பாப்பா என்னையே குறை சொல்லுது. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், யார் நல்லா துடைச்சாங்கன்னு. எங்கள் தாத்தா சைக்கிளை துடைச்சிட்டு அப்புறம் என்னோடய சைக்கிளை போய் துடைச்சேன். இது எங்கள் தறி வெட்டுறவங்களோட எஸ்எல், இது எங்கள் அம்மாவோட எஸ்எல், இது எங்கள் அப்பாவோட பைக்கு, இது எங்கள் பாப்பாவோட சைக்கிள், எங்கள் தாத்தாவோட சைக்கிள், இது என் சைக்கிள். தாத்தா எங்கள் பட்டறையை பூஜை போடுறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியாக எங்கள் பட்டறையை நாங்கள் விளாண்டுட்டு இருந்தோம். எங்கள் தாத்தா ரொம்ப நேரமாக பூஜை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, போர் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். எப்படா பூஜை முடியும்னு பார்த்தா ஆப்பிள் எடுத்து சாப்பிட்லான்ட்டு இருந்தேன். எங்கள் தாத்தா என்னென்னமோ பண்ணி என்னென்னமோ பூஜை பாடுறாங்க. எங்கள் தாத்தா சாமனானி புகை பார்த்தாரு. அதுலேருந்து வேகப்பட்ட புகையாக இருந்துச்சு, ஒரே வாசனமாக இருந்துச்சு. நானும் கிஷோரும் அந்த புகையை பிடிச்சி விளாண்டோம். நான் எங்கேயோ ஓடிட்டு விளாண்டேன். தறி வளர்ந்துச்சுன்னா நான் தறிக்கிட்டே போக மாட்டேன். தறி வராதனால தான் நான் தறிக்கிட்டே வரேன். எங்கள் அப்பா தறி ஓட்டுனாதான் நான் தறிக்கிட்டே போய் தறி ஓட்டுவேன். எனக்கும் தறியை ஓட்ட தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாக நல்லா ஓட்ட கற்றுக்குவேன். எங்கள் அப்பா கொஞ்சமாக சொல்லி கொடுத்துருக்க. எங்கள் பாப்பா ஒரு இடத்துல நிற்காம ஓடிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சாமி கும்பிடும்போது ஒரே இடத்துல தானே அமைதியாக நிற்கணும். ஆனால் எங்கள் பாப்பா ராவடி. பூஜையாக இன்னும் முடியல, அதுக்குள்ளே கிஷோர் குண்டாத்திக்கிட்டு வரான் கடலப்பொடியை எடுக்கிறதுக்கு. நான் கடலப்பொடி எடுத்துகிட்டு வரதுக்கு குண்டா எடுக்கிறதுக்கு வரல பாப்பா. தாத்தா கேட்டாங்க, என்ன தான் எடுத்துகிட்டு வந்தேன். எங்கள் தாத்தா எவ்வளோ நேரமாக பூஜை பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ், பூஜையே முடிக்க மாட்டேங்கிறாங்க. எங்கள் தாத்தா எப்போதா பூஜை முடிப்பாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆப்பிள் சாப்பிட்லான்ட்டு இருந்தேன். நீங்களும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பட்டையில் பூஜை பாடலாம். பூஜை போட்டு அவங்களுக்கெல்லாம் கடப்பொலி தரேன்.
சாப்பிடுங்க. ஒரு வழியாக எங்கள் தாத்தா இப்போ தான் பூஜையை முடிக்க போகிறது. பட்டறையில் பூஜையை முடிச்சுட்டு கடைக்கு போய் பூஜை போடணும் ஃப்ரெண்ட்ஸ். நானும் எங்கள் அப்பாவும் மாற்றி மாற்றி வீடியோ எடுத்துக்கிட்டோம் யூடியூப்பில் போடுறதுக்கு. அடுத்து பட்டறையில் பூஜையை பிடிச்சிட்டு கடைக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கடையில் எங்கள் வாழை மரம்லாம் கட்டி செம்மையாக டெக்கரேஷன் பண்ணோம். வீடு பட்டறை கடை எல்லாம் சுத்தம் பண்ணி பூஜை பண்ணுறதுக்குள்ள உடம்பு டாப்பு கழுந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பூஜை பண்ணுறவங்க ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும். போன வருஷம் ஆயுத பூஜை பண்ணதையும் யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ பார்க்கறவங்க டிஸ்டர்ஷன் போய் பாருங்க. சாமி எல்லாரும் நல்லா இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சாமி கூப்பிட்டோம். அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். நன்றி, வணக்கம்.